சில இன்ஃப்ளூயன்சர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சிலருக்கு மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கின்றனர். அவர் நன்றாக எடிட் செய்கிறார், நன்றாக பேசுகிறார், நன்றாக பர்ஃபார்ம் செய்கிறார். ஆனால் நாம் என்றாவது அவருடைய உண்மையான தகுதி என்ன என்று கேட்டதுண்டா? நாம் நடிகர்களிடமிருந்து முதலீட்டு ஆலோசனைகளை பெறுகிறோம், லைஃப் ஸ்டைல் விளாகர்ஸ்களிடமிருந்து வரலாற்று ஆய்வுகளை பெறுகிறோம். கடந்த ஆண்டு பிராங்க் வீடியோக்களை உருவாக்கிய ஒருவரிடமிருந்து ஜியோ பாலிட்டிக்ஸை கற்றுக்கொள்கிறோம். மேலும் அவர்களை நாம் அப்படியே நம்புகிறோம். ஏன்? அவர்களின் எடிட்டிங் அருமையாக இருந்ததாலா? அவர்களின் வீடியோ பார்க்க சுவாரஸ்யமாக இருந்ததாலா? இல்லை நமக்குள் ஒரு உணர்வை தூண்டியதாலா? இங்கே இருக்கும் முக்கிய பிரச்சனை இதுதான். நாம் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கும் பாணிக்கும் வீடியோவில் இருக்கும் பொருளுக்கும் குழப்பிக்கொள்கிறோம். நாம் அவர்களின் கான்ஃபிடென்ட்டான பர்ஃபார்மன்ஸை நம்பகத்தன்மை என்று தவறாக நினைக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஆதாரத்தை விட பாப்புலாரிட்டியை நம்புகிறோம். அரசியல் சித்தாந்தங்கள் மற்றும் லாபத்தால் உந்தப்படும் கண்டென்ட்களுக்கு மத்தியில் நாம் உட்கொள்ளும் கண்டென்ட் உண்மையா என்பதை எப்படி அறிவது? தொழில்நுட்பம் எது உண்மையானது, நம்பகமானது என்பதை கண்டறிய நமக்கு உதவினால் எப்படி இருக்கும்?